இந்த உலகத்துல கடவுளே இல்ல. உங்க சக்தி மூலமா இந்த உலகத்த நீங்க கண்ட்ரோல் எடுங்கன்னு சொல்ல, அதுக்கு அந்த கடவுள் நீ சொல்லிட்டல்ல நான் உனக்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அவங்களோட உடம்புல இருந்து ஒரு துளிய கொட்ட அந்த இடமே அவங்களுக்கு சொந்தமாயிரும். பார்த்தா அந்த இடமே பச்சை பசையா அப்படி செலுத்து அப்படி ஒரு மாரி அறுவடை செய்ற அளவுக்கு வளர்ந்துரும். அத பார்த்துட்டு எல்லாருமே பிரமிச்சுருவாங்க. என்னது இந்த அளவுக்கு மேஜிக் பவரா? இது எப்புட்றா இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல, அவங்களும் நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிருவாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அத பார்த்துட்டு, "டேய் இதெல்லாம் விஷமா இருக்க போதுடா, அதெல்லாம் சாப்பிடாதீங்கடா" அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க மெஜிஷியன் ஒருத்தன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, "இது சூப்பர் பவருங்க. சாப்பிட்டா நோயெல்லாம் போயிரும்னு" சொல்ல, அத கேட்டு அங்க இருக்க கிம்மு சாப்பிட்டு பார்ப்பான். ஆமா சூப்பரா இருக்கு. என்னோட பவர் கூட இன்கிரீஸ் ஆகுது. இந்த அளவுக்கு ஒரு பவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்புறமா அந்த பொண்ணு ஹாண்ட்ற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ரைட்டுக்கு போலாமா சொல்லிட்டு கேட்க, இந்த பக்கம் அவன் இருக்கான் பாருங்க லீ முழிப்பா. ஐயோ என்னடா என்னோட பிளான்ல மல்லலி போட்டாங்களே. டஞ்சன் பிரேக் நடந்துச்சுன்னா ஆளுலாம் சொத்து ஆட்டைய போட்டாலும் நினைச்சனே. இவன் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டானே. இருந்தாலும் பரவாயில்ல. உள்ள பயங்கரமான மான்ஸ்டர் தான் இருக்குது. இவன் வெறும் மெஜிஷியன் தான். இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில நான் நினைச்சதா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அங்க டஞ்சனுக்குள்ள எல்லாரும் போறாங்க. அங்க பார்த்தா ஒரே எலும்பு கூட இருக்கு. ஆமாங்க இது ஒரு நெக்ரோமன்சர் டஞ்சன். அங்க குதிரையில ஒருத்தன் நைட் மாதிரி ட்ரெஸ் போட்டு கையில வாளை வச்சுட்டு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரும் அங்க இருக்க கிம்மு டேய் போய் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா. மெஜிஷியன் எல்லாரும் கரெக்ட்டா மேஜிக் ஷீல்ட யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கடா. சண்டை போடுங்கடா. எல்லாரும் போங்கடா அப்படி சொல்லிட்டு விரட்டி விட எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கிம் வந்து இத அட்டாக் பண்ண பாருங்க. கிம் அடிச்சு பறக்கூட அவன் போய் செவுத்துல போய் மோதிக்குவான். இந்த பக்கம் இந்த ஹாண்டர் பொண்ணு நான் போய் அடிக்கிறேன் சண்டை போறேன்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த நைட் அட்டாக் பண்ண போனா அந்த நைட் ஏதோ காஸ்மோரா கார்த்திக் மாதிரி அந்த தலையை மட்டும் தனியா தூக்கி அவன் மூஞ்சிக்கிட்ட காமிச்சிட்டு அடிச்சு பறக்க விட்டுருவான். அப்புறம் அவளோட அந்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அங்க இடமே எரிஞ்சு தள்ளும். அப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே பறந்து போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஹான் பொண்ணு அட்டாக் பண்ண அதை அப்படியே டாஜ் பண்ணி தள்ளி விட்டு அவளை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது இங்க நம்ம ஹீரோ அப்படியே கை தட்டிட்டு சூப்பராப்பா சூப்பராப்பா சூப்பரா சண்டை போட்ட நீ அவ கூட சண்டை போடாத. இதுக்கப்புறம் நீ ஏன் கூட சண்டை போடு. நான் தான் லைன் ஹார்ட் கிங். நான் உன்னை ஒத்தை கூப்பிடுறேன் வாடா அப்படின்னு சொல்ல அந்த துலன் பாருங்க கையில காசு வர கார்த்திக் மாதிரி தலையை தனியா கையில வச்சுக்கிட்டு நான் உன் கூட சண்டைக்கு வரேன்டா ஓகேடான்னு சொல்லிட்டு அதுவும் சண்டைக்கு ரெடி ஆகும். அப்புறமா நம்ம ஹீரோக்கு அதுக்கு சண்டை ஆரம்பிக்க போகுது. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த துலனை பார்த்துட்டு உன் ஒரு கையில உன் தலையை பிடிச்சிட்டு இருக்காது அது ஓரமா வச்சுட்டு ரெண்டு கையில ஸ்வாட பிடிச்சி சண்டை போட சொல்ல அவனும் அவன் தலையை தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு ஸ்வாட எடுத்துட்டு அது பார்க்கறதுக்கு பயங்கரமா பெரிய ஸ்வாடா இருக்கு. அதை வச்சு நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு போவ நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்லாம் அசால்ட்டா சின்ன ஸ்வாட வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இல்ல இந்த அளவுக்கு சண்டை போடக்கூடாது நல்லா சண்டை போடு ஒரு தடவை அவனை கொண்டுட்டான் பாரு சரி மறுபடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் மறுபடியும் அவனோட ஸ்வாட வச்சு பயங்கரமா சுத்துவான் பாருங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு இல்ல இப்பெல்லாம் சுத்தி இருந்தா வேலைக்காக இங்க பாரு ரெண்டு தடவை கொண்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை தோக்கடிப்பாரு. இங்க நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு அவங்க வாய பொழுதுட்டு யாரா அவன் அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த துணை தோக்கடிச்சிட்டே இருப்பாரு. மறுபடியும் தோக்கடிச்சிட்டு கடைசியில 10 தடவை தோக்கடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ எங்க சண்டை போட விரும்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அவனும் அங்க இருக்க எலும்பு கொடுக்கிட்டு அவனோட தலையை கொண்டு வச்சு உடம்புல மாட்டிக்கிட்டு எனக்கு சாவு கொடுங்க உங்க கையால சாகிறது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு நிக்க நம்ம ஹீரோ அவன் தலையில கை வச்சுக்கிட்டு நீ ஒரு வெளிச்சத்தை போய் சேருவ அப்படின்னு சொன்னோன்னே அவனோட அந்த ஷேடோ நெக்ரோமன்சர் உருவம் அப்படியே மாறி மனுஷ உருவம் வரும். அவனும் இதுக்கு முன்னாடி மனுஷனா தான் வாழ்ந்திருக்கான். அவன் அப்படியே அங்க மறைஞ்சு போக டஞ்சன் முடிஞ்சு போயிருந்து எல்லாருமே வெளியே வந்துறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்வாடு ஒரு பால் இதெல்லாம் கிடைக்குது. நம்ம ஹீரோ அந்த பாலை உடைச்சிட்டு இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க ஸ்வாடும் துணி மட்டும் கிடைக்குது. அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்க அப்படியே கேட்பா நம்ம ஹீரோ தான் பெரிய அரசனாச்சு அதனால பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு அந்த ஆண்டர் பொண்ணு சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுப்பா என்ன இவரு என்ன ரொம்ப வேலை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்க. அப்புறமா அந்த பயங்கரமா அந்த கடலோட